10th standard mathematics chapter 2 exercise 2.1 question number 5. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. ஸோ கவனிங்க, இப்போ வந்து ஒரு இன்டீஜர்னுடைய ஸ்கொயர் எடுக்கும்பொழுது அதுக்கான ரிமைண்டர் வந்து 0 and 1 இருந்துச்சுன்னா 4 ஆல் டிவைட் ஆகணும்னு உள்ளதை ப்ரூவ் பண்ணணும். அதாவது ரிமைண்டர் வந்து 0 or 1 வரணும், 4 ஆல் டிவைட் பண்ணும் பொழுது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம யூக்ளிட் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்னது? a ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர் 0 லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் b. இதில் வந்து ரிமைண்டர் வந்து 2ஆல் தான் இருந்தாங்க, ஏன்னா 0 or 1 தான் ரிமைண்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இருக்க வேண்டும் இந்த மாதிரி கொடுத்துறதுனால நம்ம வந்து b வந்து 2 அசியூம் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ அப்போது அசியூம் b ஈக்குவல் டு 2 இந்த இடத்துல, ஏன்னா ஆர்டர் ஈவெண்ட் இன்டிஜர்ஸாக கான்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அதர்ஸ் தான் 4 ரிமைண்டர் தான் பார்க்க போகிறோம். நம்ம 4 எடுக்க தேவையில்லை, பிக்கு பதிலாக 4 எடுக்க தேவையில்லை, 4 ஆல் டிவைட் பண்ண தான் செக் பண்ணணும். பட் இங்கே எடுக்க போகிறது அசியூம் b ஈக்குவல் டு 2, ஒரு ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அந்த மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ a ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர்னா a ஈக்குவல் டு bq ப்ளஸ் 2q ப்ளஸ் ஆர் இந்த மாதிரி வருமா? இதில் ஆர் வந்து ஒரு கேஸ், அப்போது a ஈக்குவல் டு 0, இப்போ r ஈக்குவல் டு 0 1 தான் இருந்தாங்கண்ணா இந்த கண்டிஷன் படி. 0 லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரிலாம் வரும், 0 லெஸ் தான் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தான் 2 வருமா? ஸோ இது மூலமாட்டு நான் என்ன எழுதுவேன்னா r ஈக்குவல் டு 0,1. ஸோ r ஈக்குவல் டு 0,1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ a ஈக்குவல் டு r லெஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2q வரும். ரெண்டாம் கேஸ் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2q ப்ளஸ் 1 இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ a ஈக்குவல் டு 2q என்னது? a ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1. ஸோ இப்போ ரெண்டு கேஸில் எடுத்து நம்ம வந்து 4 ஆல் டிவைட் ஆகுதான் செக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 2q எடுத்துக்கோங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் என் இன்டிஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் இன்டிஜர் கேஸு. இல்லை க்யூவில் எந்த வேல்யூஸ் போட்டு பாருறது பார்த்தீங்கன்னா ஈவன் தான் வந்துகிட்டே இருக்கும். 2 4, இப்போ q1 போட்டு பார்த்தீங்கன்னா 2 வரும், q2 போட்டு பார்த்தீங்கன்னா 4 வரும், q3 போட்டு பார்த்தீங்கன்னா 6 வரும். ஸோ இப்படி எந்த நம்பர்ஸ் போட்டு பார்த்தாலும் அது ஒரு ஈவன் நம்பராக தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஈவன் நம்பர் கேஸு, ஸோ ஈவன் இன்டிஜர் கேஸு. ஸோ இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ a ஸ்கொயர்னு வரும், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2q த ஹோல் ஸ்கொயர். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே போகும் 2 ஸ்கொயர் q ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் q ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4q ஸ்கொயர்னு வரும். ஸோ இது டிவைடட் பை 4 தான், 4 ஆல் டிவைட் ஆகுது தான், உண்மை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 பாருங்கள் இருக்குது. ஸோ வந்து மொத்தமாக 4 ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த 4 கேன்சல் ஆகி q ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் நம்பர் தான் கிடைக்க போகுது. ஸோ திஸ் இஸ் டிவைடட் பை 4, 4 ஆல் டிவைட் ஆகுது. ஸோ அப்போ இது ஓகே. ரெண்டாவது கேஸ் பாருங்கள், a ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1 ஆட் நம்பர் கேஸ். இது ஆட் இன்டிஜர். அதே ஆட் இன்டிஜர் பார்த்தீங்கன்னா இப்போ q1 போடுங்களா, 1 பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1, 2 1s are 2 ப்ளஸ் 1 வந்து 3. இப்போ 2 போட்டு பாருங்கள், 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 4 ப்ளஸ் 1 வந்து 5. ஸோ இங்கே பாருங்கள் 2 3 5 7 9 அப்படி தான் இது போயிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் கேஸ். ஈவன் நம்பர் ஆட் நம்பர் அப்படி ரெண்டு கேஸாக இருக்குது. அதுக்காக தான் நான் இங்கே 2 எடுத்தேன், b ஈக்குவல் 2ன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு நல்லா தெரியும் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதைப்படி பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2q த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2q இன்ட்டு 1 2ab. ஃபஸ்ட் இது ஸ்கொயர், அதுக்கப்புறம் திஸ் இன்ட்டு திஸ் 2 இன்ட்டு a டு b. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு போகும் 4q ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4 4q இன்ட்டு 1 வந்து அதே தான் ப்ளஸ் 1. இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயும் q காமன் எடுத்துங்க, இதை பார்க்காதீங்க, இதெல்லாம் மட்டும். ஸோ 4q இன்ட்டு q ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 இந்த மாதிரி வரும். இப்போ லெட் m ஈக்குவல் டு இது அவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த q இன்ட்டு q ப்ளஸ் 1 m இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 4m ப்ளஸ் 1 இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இதையும் பாருங்களேன், 4 ஆல் டிவைட் ஆக தான் செய்யும், பட் என்ன செய்யும்? ஒரு ரிமைண்டர் வரும், ஏன்னா ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ அப்போது 4m ப்ளஸ் 1 வித் ரிமைண்டர் 1 லீவ்ஸ் ரிமைண்டர் 1 when divided by 4. இதில் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா
டிவைட் 4 எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது, 4 ஆல் டிவைட் ஆகுது, என்ன செய்யுது எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 ரிமைண்டர் லீவ் பண்ணுது. ஸோ அப்போது லாஸ்ட்டில் என்ன சொல்லலாம்னா ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் வந்து எல்லா ஈவன் இன்டீஜர் எடுத்தோம், ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட் இன்டீஜராக இருக்கும். அப்போ மொத்தமாக எல்லா நம்பர்ஸ் எடுத்தாச்சு. ஏன்னா ஈவன் ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா மொத்தம் இன்டீஜர்ஸ் தான். ஸோ அப்போ எந்த இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் when divided by 4 பார்க்கும்பொழுது அதாவது ரிமைண்டர் 0 or 1 லீவ் பண்ணோம். நம்ம ஆக்சுவலாக அசியூமாகவும் பண்ணோம் 0 1 வந்து கிடைக்கும் இந்த மாதிரி அசியூம் பண்ணோம். பட் அது 4 ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக 4 ஆல் டிவைட் ஆகுது. ஸோ அதுதான் இது. ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.